பிக் பாஸ் வீட்டில் 90 நாட்கள் இருந்தாங்க விஜய் பார்வதி அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம். அதாவது என்னென்னா, அவங்க எவிக்ட் ஆகலை. அதாவது இந்த முறை மக்களால் வெளியேற்றப்படாத நபர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 நபர்களுங்க. ஒன்று வந்து விஜய் பார்வதி அண்ட் கமருதீன் ரெட் கார்டு மூலமாக வெளில வந்தாங்க. வினோத் வந்து பணப்பெட்டி எடுத்துகிட்டு வந்தார். நந்தினி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு சூழல் காரணமாக வெளில வந்தாங்க. ஆனால் இந்த 4 பேருமே நல்ல பிளேயர்ஸ் ஆக்சுவலாக. அதனால தான் மக்களின் வாக்குகள் பிரகாரம் அவங்க வெளியில் வரல. இந்த உண்மையை உள்ளே இருக்கிற போட்டியாளர்கள் தெரிஞ்சுக்கல. சமீபத்தில் விக்ரம் கொடுத்த இன்டர்வியூலாம் நீங்கள் பார்க்க முடிஞ்சுது. உள்ளே ஒரு விக்ரம் வாழ்ந்தார், அவர் உண்மையானவரா? இங்கே ஒருத்தர் வாழ்ந்துகிட்டு இருக்காரு நக்கல் நையாண்டி மாதிரி. அதாவது அந்த கேள்விகளை எதிர்கொள்ளவே முடியல. இவர் நினச்சிருக்காரு பார்வதி வெளியில் போய் எப்படி நெகட்டிவிட்டி எல்லாம் ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படி. இவங்க என்ன நினச்சிட்டாங்கன்னா, வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க பார்வதி கமருதீனை மக்கள் பயங்கரமாக வெறுக்க போகிறாங்க. ஏன்னா ரெட் கார்டு வாங்கிட்டு போகிறாங்க இல்லையா, அப்படி அவங்க நினச்சிருக்காங்க. ஆனால் நடந்த நிகழ்வு என்னென்னா, இவங்கள செலிப்ரேட் பண்ணுறாங்க. இதே கேள்வியை தான் கேட்குறாரு ஒரு ஆங்கர் கூட விக்ரம் கிட்ட. என்னங்க அவங்க ரெட் கார்டு வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு ஃபேன்ஸ் மீட்டு செலிப்ரேஷன்லாம் நடக்குது. நடக்கட்டும். அந்த முகத்தில் அந்த சந்தோஷம் இல்லை. புரியுது அவங்களுக்கு. ஏன்னா இவங்களை மக்கள் கொண்டாடுவதை அவங்களால ஏற்றுக்கவே முடியலைங்க. இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா விஜய் பாரு, இப்போ நம்மளை ஒருத்தன் குற்றம் சொல்கிறான், நம்ம இந்த ரெட் கார்டு அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஜென்ரலாக அப்படியே நம்ம ஒரு குற்ற உணர்ச்சிக்கு உள்ளான மாதிரி அமைதியாக அப்படியே நம்ம முடங்கிடுவோம். ஏன் முடங்கணும்? இந்த உலகத்தில் என்ன எல்லாம் புனிதர்களா? எல்லாம் புனிதமான காரியத்தை டெய்லி செய்து கொண்டு இருக்கிறார்களா? அவனுக்கு பிடிச்ச வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிட்டே இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு அற்புதம். விஜய் பாருங்க, ஃபேன்ஸ் மீட்டு ரேலி கொண்டாடுறாங்க. அவங்கள ஃபேன்ஸு அவங்களும் அதில் அற்புதமான முறையில் கலந்துக்கிறாங்க. இதன் மூலமாக என்ன தெரியுது அப்படின்னா, பிக் பாஸ் கேமை நீ சிறப்பாக நேர்மையாக உண்மையாக விளையாண்டா மக்கள் கொண்டாடுவாங்க. அங்கே போய் நடிச்சுக்கிட்டு, கப்பு வாங்கிறதுக்காக நடிச்சுக்கிட்டு, 100 நாள் இருக்கிறதுக்காக நடிச்சுக்கிட்டு, பாசம் போட்டுக்கிட்டு, வேஷம் போட்டுக்கிட்டு, எதுக்குயா நீயா இரியா நாங்கள் கொண்டாடுறோம் அப்படிங்கிறது தான் மக்கள் கொடுத்துருக்குற செய்தி. இதுக்கு அப்புறம் வர சீசன்லையாவது என்ன, நீங்கள் ஒரு வாரம் இருந்தாலும் சரி, 2 வாரமும் இருந்தாலும் சரி, நீங்களாக இருங்க. மக்கள் உங்களை ஞாபகத்தில் வச்சுப்பாங்க. இப்போ இதே சீசனில் 24 பேர் வந்தாங்கல்ல, நம்மளால் ஒரு 4 பேர் தான் சொல்ல முடியும். மிஞ்சி போனால் ஒரு 5 6. மற்றவங்களாம் சீசன் போக போக நம்ம ஞாபகத்திலே இருக்க மாட்டாங்க. இப்போ போன சீசன் 8ஆவது சீசன் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம ஜாக்லின் சொல்லுவோம், முத்துக்குமரன் சொல்லுவோம், அதுக்கப்புறம் சவுண்டு, பவித்ரா பேரே ஞாபகத்தில் இருக்காது, கொஞ்ச நாள் ஆனாலும் மறந்துடும். புரியுதா உங்களுக்கு? அதுதான் நான் சொல்கிறேன். பாரு அந்த விதத்தில் சாதிச்சிட்டாங்க.